ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். நிறையா வகையான வைல்ட் அனிமல்ஸை வந்து நம்ம ஸ்பாட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்பாட் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்பாட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா தான். மசினகுடிக்கு தான் போயிருப்போம். மசினகுடி இந்த சீசனில் எப்படி இருக்குது அப்படின்றத விசிட் பண்ண போயிருப்போம். ஸோ நம்ம நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பி அப்படியே மாமரம் ரூட்டில் போய் மாமரத்துலேருந்து அங்கேருந்து முள்ளம்பன்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சுங்க. அதாவது நம்மளுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மசினகுடியெலாம் போயிருப்போம். மசினகுடியில் ஆயிரக்கணக்கான மான்கள், காட்டுப்பன்றிகள், முக்கியமாக சென்னாய் பார்த்தேங்க. ஸோ லைஃப் டைமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னாய் பார்க்குறோம். இந்த மாதிரி லைஃப் டைமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குற நிறைய மிருகங்களை வந்து இந்த இடத்துல பார்த்தோம். வழக்கம் போல் இந்த வீடியோவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டானா நல்லா பெருசாக இருக்குது. மீடியம் தான். முள்ளெல்லாம் இன்னும் கூட பெருசாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. சாப்பிட்டே தான் போகுது. சாப்பிட்டே அப்படி போகுது. நாங்கள் சாப்பிட்டே போகுது. எவ்வளோ பெருசாக இருக்குது? எங்கே ஏறிடுச்சு? இருங்க அதுதான். வெயிட் பண்ணு. அப்பா எவ்வளோ பெருசு இருக்கு, நல்லா தெரியுதுண்ணா. வருது இவ்வளோ பக்கத்துலங்க. மேலே இது முள்ளைக்கு இது பண்ணிடுறப்போ இதுதாங்க சென்னாய். அதனுடைய காதை பாருங்களேன், பொசுன்னு எப்படி இருக்குது. இல்லைங்க சென்னாய் தான். பின்னாடி இல்லை தான் அங்கே தான் நிற்குது. சரி எடுத்தீங்களா இல்லையா? இங்கே கொஞ்சம் எடுத்தான். அதுங்க போட்டோ இருக்குமே, அங்கிட்ட இறங்கி அந்த குழிக்குள்ள இறங்கி பார்த்துக்கோங்க. அங்க ஓடுது பாருங்க. அந்த சென்னாய் பார்க்குறாங்க. அதான் சொன்னாங்க. நல்லா போஸ் கொடுத்துட்டு எடுத்துட்டீங்களா? அந்த பக்கம் சென்னை இல்லை, இந்த பக்கம் அதிகமாக வந்து போகுது. அங்கே சுற்றிட்டு இருக்கு. சென்னை அந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த ஏரியாலே எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மான்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்க, இங்கேயும் மான்கள் மேய்ஞ்சிட்ருக்கு. வாவில் அப்படியே ஏதோ புளியந்தோப்பில் வந்து மாடு மேய்க்கிற மாதிரி மேய்ஞ்சிட்ருக்குங்க. இங்கே பாருங்க, எப்பா சாமி. இந்த மசினகுடியில் மட்டுங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மான்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே புலிகளும் சிறுத்தைகளும் இந்த இடத்துல அதிகமாக நடமாடும். எக்காரந்து கொண்டு வண்டி விட்டு கீழே இறங்கி வேடிக்கை பார்க்குறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. ஏன்னா எந்த விலங்குகளும் வேட்டைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம வந்து அதுக்கு உண்டான ஒரு பொருளாக மாறிடக்கூடாதுங்க. வா உங்க பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ்அப்பில் நடந்து போகுதுங்க. இதெல்லாம் ஆண்மான், கொம்பு இல்லாததெல்லாம் பெண்மானுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஆனால் அதே மாதிரி எந்த ஒரு காட்டு விலங்குகளையும் நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க, அதே மாதிரி அதை டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்ணார ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. மற்றபடி எந்த ஒரு டேஞ்சரும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இங்கே வருங்க, இதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் பேர் மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. அப்படியே ஜாலியாக காலங்காத்தால ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கானுங்க. வா உங்க பாருங்கள் எவ்வளோ மான்கள் கிராசிங்கில் நிற்குதுன்னு. அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுது.
அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே கிராஸ் பண்ணுது. அப்பா பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 மான்களுக்கு மேலே இருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் மான் நிறையா நிற்கிது, ரைட் சைட்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வா 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 ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் எப்போ பார்ப்போம்லாம் தெரியாது. இந்த சரணாலயங்களுக்கெல்லாம் போனால் 1-2 பார்ப்போம். இங்கே 1-2 பார்க்கவே முடியாதுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, மான் உள்ள கொம்புகள் இருக்குது, புள்ளி மான்கள், ஆண் மான், பெண் மான் எல்லாம் இங்கே பாருங்கள். என்னடா பார்க்குறா டேய் தம்பி அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் நம்மளுடைய சொந்தங்கள் தாங்க இவங்க எல்லாமே. பாய். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்குற பாருங்க நம்மளை. அது ஒன்றும் பண்ணாதாங்க, அது பாட்டுக்கு காட்டு மாடு மேய்ச்சிட்டு. என்னங்க இல்லை, அது இல்லை ரெகுலராக இருக்கிறது தானே. நம்ம நண்பர்கள் யாரோ வந்து இந்த ஏரியாவை கேட்டிருந்தாங்க. இபி கோட்ரஸ்ன்னு நினைக்கிறேன், இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ மசனகுடி போனீங்கன்னா அப்படியே இபி கோட்ரஸ் எடுத்து போடுங்க, அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. நம்ம அங்கே தான் அப்படியே வந்திருக்கோம். நைட்லேருந்து ட்ராவல் பண்ணுறேங்க, வயிறெலாம் கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்துகிட்ருக்கோம். இந்த கோட்ரஸை பற்றி நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த கோட்ரஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த கோட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க அந்த ஏரியாவில் அப்படின்னாரு. அதனால் அப்படியே அப்படியே லைட்டாக காட்டிக்கிறேன். இதுதான் அவர் சொன்ன கோட்ரஸ். இங்கே தான் அவர் கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 360 அப்படியே காட்டிடலாம். வாங்க வாங்க. இதை பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தார். மசனகுடி சைடு போனீங்கன்னா அந்த இபி கோட்ரஸ் கொஞ்சம் எடுத்து போடுங்க, அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். சரி, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணுறேன். இருங்க அப்படியே நில்லுங்க, அங்கேயே அப்படியே பண்ணுவோம், அதை வந்துடும். பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருச்சு. என்ன விளாண்டுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கிற செடிகள், இது வந்து ஆங்கிலேயர்கள் இந்த ஏரியாவை வந்து ஆட்சி பண்ணும்போது யூஸ் பண்ண ஒரு செடி. ஆமாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விலங்குகளும் சாப்பிட முடியாது, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு செடி. ஆமாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து சீமை கருவேல மரம் கொண்டாந்து போட்டாங்களோ அதே மாதிரி வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விதைகளை வந்து தூவி விட்டாங்களாம். இது ஒவ்வொரு மழை சீசனுக்கும் வளரும், அதுக்கப்புறம் மறுபடியும் சம்மர் சீசன் வரும்போது காஞ்சிரும். அதனோட விதைகள் விழுக அடுத்தடுத்த தடவை முளைச்சிக்கிட்டே இருக்குமாமாங்க. ஸோ இதில் என்ன ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு தெரியல, இந்த லோக்கலில் இருக்கிறவங்க இதை சொல்கிறாங்க.
இந்த ஏரியாவே ரொம்ப அப்படியே க்ரீனிஷாக மாற்றுறது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த செடி மரம் கொடிகள் இதெல்லாம் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மசினகுடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஆனால் எனக்கு மசினகுடி பார்க்குறதுக்கு பிடிச்சதே இந்த மாதிரி சீசனில் தாங்க. அந்த மேகம்லாம் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் வானம். அதெல்லாம் வேறு லெவலில் அப்படியே எல்லோ விஷயம் தெரியுது. மரம் இருக்கிறதுனால அப்பப்போ மறைஞ்சது. அந்த பக்கம் இருக்கிற மலைகள் இதெல்லாம் வேறு மாதிரி தெரியுதுங்க. அப்பா சரி சரி ஃப்ரெஷ்ஷாக தான் கிடக்குதுங்க. சரி சரி. இந்த ஏரியாவில் நிறையா மான்கள், புலி இருக்குது, முக்கியமாக யானை இருக்குது. அங்கே பார்த்தீங்களா அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக காஞ்சி போன ஒரு புள்ளையாச்சும் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா காட்டு விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஏரியாவில் இல்லாத விலங்குகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யானையில் ஆரம்பித்து புலி வரைக்கும் இருக்காமா. இங்கே பாருங்க, நம்மளை அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி ஆர்ச் மாதிரியே இருக்கு பாருங்கள் இந்த மரங்கள். வாவ். அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மசினகுடி சைடில் இருக்கிற எல்லா மூங்கில் மரங்களும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா காஞ்சு போயிடுச்சுங்க. இதிலேருந்து மூங்கில் அரிசி நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதாவது எனக்கு என்ன டவுட்னா, ஒரு மரம் காஞ்சு போகலாம், அது எப்படி எல்லா மரமுமே காஞ்சு போகும் அப்படின்றத ஒரு டவுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாவ், பாருங்களேன். இங்கே இருக்கிற மரங்களும் பாருங்கள் அப்படியே தான் காஞ்சு போயிருக்கு. இதிலேருந்து நிறையா பேர் மூங்கில் அரிசியெலாம் எடுத்து விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எல்லா மரங்களும் காஞ்சிருக்கனால கொஞ்சம் டவுட்டாக தான் வருது. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வாவ், அந்த மலையை அந்த மேகம் மறைச்சிட்டு சூப்பராக இருக்குங்க. வாவ், இந்த ஏரியாவில் தாங்க நிறைய தடவை வந்து புலி கிராஸ் ஆகிருக்காமாங்க. அதனால தான் சரி இந்த ஏரியாவில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். பைக்கில் வரல, காரில் வந்திருக்கோம். நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. வாவ், பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஏரியாலாம். இப்படி இருக்கிறனால தாங்க, அதாவது மான்கள் அதிகமாக இருக்குது. மான்கள் இருக்கிறனால புலிகளும் அதிகமாக நடமாடிட்டுருக்கு. எப்படி தெரியுது பாருங்கள். நிறைய இடத்துல யானைகளையும் பார்க்க முடியுங்க. இந்த சீசன் பார்த்திங்கன்னா யானை சீசன் தான். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் இந்த ஏரியாவில். இல்லைன்னா ரோட்டு மேலேயே இருக்கும். எனக்கு நம்ம சுற்ற போகிற ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சுற்ற போகிறது பார்த்திங்கன்னா 2-3 புலிகள் காடுகளுக்கு இடையில வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போங்க. பாருங்கள், எல்லா மரங்களும் அப்படியே அப்படியே இறந்து போச்சுங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது. ஜோடி ஜோடி தான் அண்ணன் சொன்ன மாதிரி சரிங்க. அநேகமாக இந்த பக்கம் எடுத்தாச்சு. இல்லைங்க, இங்கே வருவாங்கல்ல உள்ள. இங்கே நடந்து வராங்க. ஆமாங்க, அந்த பக்கம் ஓனர் இருக்கு. நான் கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. மங்கூஸா? இல்லை அதான் சொல்லுவான். ஏன்னா ரெட் மங்கூஸ், சிவப்பு கிளி. இந்த 2 குருவி உட்காந்துருக்கு. எடுங்க. அந்த மரம் 2 அழகாக இருக்குது. இங்கேங்களா? தொடக்கம் பறந்துச்சு. அது விபூதி மலையா? நல்லா இருக்குது பாருங்க. இறங்கி கொஞ்ச நேரம் கீழே இறங்க. விபூதி மலை வண்டி ஏற்றிட்டாங்க. இந்த வியூ இருந்து அந்த விபூதி மலைக்கு ஜூம் பண்ணிருக்கு.
பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குல்ல. லைட்டாக பின்னாடி பின்னாடி ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன அது? இல்லைங்க இல்லை. பண்ணி எடுத்து என்னங்க பண்றது? பார்த்தது இல்லைங்க. கடைசியில் புலி பார்க்க வந்தவங்க பண்ணி பார்த்துட்டு போறீங்க. அது நம்மளை பார்த்து தெரிச்சிருச்சுண்ணா. இப்படிப்பட்ட கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு மான் கூட்டம் நிற்குது உள்ள. முன்னாடி போங்க. போலாம் விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணுங்க. நிற்கிற மாதிரி இருக்கு. யானையா முதுகு மட்டும் தெரியும். கல்லா செம கூட்டங்க. ஜி இந்த பல்லு பாத்தீங்களா அந்த பண்ணிக்கு? சொல்ல முடியாதுங்க, அந்த பக்கம் புலிக்கு கூட விரட்டிட்டு வந்திருக்கோம். இல்ல அதை பார்த்துட்டு இது கூட எல்லாம் அந்த பக்கம் செட் ஆயிருக்கும். டெய்லியும் சைட்டிங் ஆகுது. கண்டிப்பாங்க.